ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 9 அருள்வாக்குகள் 18 தொடக்கம் 26 வரை. இன்றைய நற்செய்தி பகுதியில் தொழுகைக்கூட தலைவனும் 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் அவதிக்குள்ளான பெண்ணும் இயேசுவை வெவ்வேறு முறைகளில் தங்களுடைய பாணியில் அணுகுகிறார்கள். தொழுகைக்கூட தலைவன் இயேசுவை அணுகியது எல்லோருக்கும் தெரியும்படியான இடத்தில் இறந்த தன் மகளை தொடவர வேண்டும் என்று எல்லோருக்கும் முன்பாக இயேசுவிடம் முழங்கால் படியிட்டு வேண்டுகிறார். இரத்தப்போக்குடைய பெண் பொதுவான கூட்டத்தின் நடுவே துணிச்சலாக வந்தாலும் யாருக்கும் தெரியாத வண்ணம் தான் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று தன் உள்ளத்துக்குள் சொல்லிக்கொண்டு இயேசுவின் ஆடையை தொட கூட்ட நெரிசலில் வருகிறார். அந்த கூட்ட நெரிசலில் யாரும் தன்னை கவனியாமல் இருந்ததை நினைத்து அந்த பெண் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஏனென்றால் இரத்தப்போக்குடையவள் ஆலயத்திற்கும் செல்லக்கூடாது, சமூக நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்பது யூத நியதி. ஆனால் அந்த பெண் அந்த யூத நியதியை தாண்டி செல்லுகிறார். இந்த இருவரும் வெவ்வேறு முறையில் அணுகினாலும் அவர்களின் நம்பிக்கையை கண்டு உயிர்ப்பின் அனுபவத்தை அவர்களுக்கு வழங்குகிறார். தொழுகைக்கூட தலைவன் மிகவும் பணக்காரன், சமூக அந்தஸ்து பெற்றவன். ஆனால் தன்னுடைய மகள் இறந்துவிட்டதற்காக மனம் வருந்துகிறான், இயேசுவிடம் வேண்டுகிறான். தொழுகைக்கூட தலைவனின் மகள் உடல் ரீதியாக இறந்துவிட்டவர். இரத்தப்போக்குடைய பெண் சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்டவர். அவருடைய வாழ்வே மிகவும் பரிதாபமாக இருந்த ஒரு வாழ்வு. இரத்தப்போக்குடைய பெண் 12 ஆண்டுகள் யூத சமூகத்தோடு ஒவ்வொரு நாளும் மனரீதியாக செத்து வாழ்ந்தார். ஒருவரை சாவிலிருந்து உயிர் பெற்றள செய்கிறார், இன்னொருவருக்கு புது வாழ்வை வழங்குகிறார். அவர்களுடைய தனித்துவ நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இதனை வழங்குகிறார். இந்த இருவரை போல நாமும் இயேசுவை நமது பாணியில் அணுகுகிறோம். ஏனென்றால் நாம் அனைவரும் வித்தியாசமானவர்கள், வித்தியாசமான சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். எனவே ஆண்டவருடனான நமது உறவு ஆழமான தனிப்பட்ட உறவாகும். நம்முடைய தனித்துவத்தோடு எல்லோருடனும் உறவு கொள்வது போல கடவுளோடு நம்முடைய தனித்துவமான ஆளுமையோடு உறவு கொள்ளுகிறோம். நாம் ஒன்றாக கூடி இறைவேண்டலில் ஈடுபட்டாலும், திருப்பலியில் பங்கு கொண்டு எல்லோரும் சொல்லும் ஜபத்தை நாம் ஜபித்தாலும் தனித்துவ முறையில், தனிப்பட்ட முறையில் வேண்டுகிறோம். இயேசு இன்றைய நற்செய்தியில் 2 நபர்களுடைய தனித்துவத்தையும் மதித்து இருவருக்கும் சமமாக பதிலளிக்கிறார். நமது நம்பிக்கையின் தனித்துவ இயல்பை இயேசு அங்கீகரிக்கிறார், அதோடு மகிழ்ச்சியும் அடைகிறார். நம் தனித்துவத்தை மதிப்பதால் தான் நம்மை கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல நம்பிக்கையின் திருப்பயணம். எனவே நாம் ஒருங்கிணைந்த திரு அவையாக ஒருவரை ஒருவர் நம்பிக்கையிலால் சார்ந்து பயணிக்கிறோம். நாம் சமூகமாக ஒருங்கிணைந்து பயணித்தாலும் நம்முடைய தனித்துவ நம்பிக்கையோடு கிறிஸ்துவ இறை சமூகமாக பயணிக்கிறோம். எனவே உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை இயேசுவை தொட்டவரும் இயேசுவால் தொடப்பட்டவரும் பெற்றுக்கொண்டார்கள். தனித்துவ நம்பிக்கையோடு உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை பெறுவோம். ஆமீன்.